சில சூழ்நிலையால பல பேருக்கு அவங்க வீட்டு லோனும் சரி, இல்ல காடி லோனும் சரி, இல்ல பர்சனல் லோனும் சரி, கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்க லோன் பேமெண்ட் தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இது சாத்தியம், தள்ளி போட முடியும். அது எப்படி செய்யறது, என்ன மாதிரி விஷயத்துல செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னுக்கு வாட்டி பாக்குறீங்க அப்படின்னாக்கா பண்ணிருங்க. இந்த மாதிரியான நாலேஜான விஷயம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க எந்த பேங்க்ல லோன் எடுத்தீங்களோ அந்த பேங்க்ல உள்ள பிரான்ச்ல போயிட்டு அவங்க கிட்ட ஒரு சிச்சுவேஷன் சொல்லி, இதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க போய் பார்க்கணும்னு சொல்லுங்க. சோ அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி தள்ளி போட முடியுமான்னு கேளுங்க. சில பேங்கர்ஸ் தள்ளி போட முடியும்னு சொல்லுவாங்க. ஒரு மாசத்துல இருந்து ஒரு 4 மாசமோ 5 மாசமோ 6 மாசம் வரைக்கும் போலாம். அது அந்த பேங்கரை பொறுத்து இருக்கு. சில பேர் தள்ளி போட முடியாது, வேணும்னா நீங்க ரீஸ்கெடியூல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் நீங்க என்ன மாதிரி ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் இருக்கீங்க பொறுத்து தான் அவங்க இந்த முடிவு எடுக்காங்க. சோ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குன்னே தெரியாம, என்கிட்ட காசு இல்ல, நான் இப்போதைக்கு காசு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில அவங்க வீடும் சரி, இல்ல காடியும் சரி, தாரையில போற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட பிரச்சனை என்னன்னு அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது எதுவுமே அவங்க நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை இப்பயே அவங்க ஷேர் பண்ணுங்க. உங்க